சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 30. மைவிழியுடன் ரங்கப்பதகத்தை பேசிக் கொண்டிருக்கும்போது ஆச்சாரியார் கதவை திறந்து வெளியே வந்தார். கதவை தாளிட்டவன் இளவரசனுக்கு எந்த தீங்கையும் செய்யவில்லை, சுரங்கப்பாதையையும் அவனே மூடிவிட்டான் என்றார். இரு மங்கையரும் ஒருவரையொருவர் பார்த்து விழித்தனர். ஆச்சாரியார் மனதோடு பேசிக்கொண்டார். பல்லவ இளவரசன் எத்தனை அதிர்ஷ்டசாலி! இத்தகைய அழகியலின் மனதை கொள்ளை கொள்ள! என்னிடம் காவியம் படிக்க வந்த கங்கன் மகளையே ஒரே நாளில் அவள் தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட்டு அவனை தப்ப வைத்து விட்டாளே! தேவி, குருவின் அனுமதியின்றி சுவடியை நீ எடுக்கலாமா என்றார். தேவி ஒரு நிமிடம் மௌனமாகி நின்றாள். பின்னர், குற்றம்தான் சுவாமி, இருப்பினும் ஆபத்து கால தர்மம் என்று ஒன்று உண்டு, அது சில பிழைகளை மன்னிக்கும் என நீங்களே சொல்லியிருக்கிறீர்களே என்றாள். தேவி, என்னிடம் கற்றதை என்னிடமே திருப்புகிறாய், நல்லது நல்லது என்று சொன்னார். சொல்லிவிட்டு மைவிழியை சுட்டிக்காட்டி, இவளுக்கு எதற்காக உன் வேடத்தை போட்டிருக்கிறாய் என்று கேட்டார். சுவாமி, இவளுக்கு என் வேடத்தை போட்டால் எப்படி இருப்பாள் என்று பார்த்தேன் என்று சமாளித்தாள். ஆச்சாரியா அவளிடம், தேவி, உன் திட்டத்தை என்னால் ஊகிக்க முடியாதென்று நினைக்காதே. பல்லவ இளவரசரை சுரங்கம் மூலம் கடிகைக்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்து இருவரும் தப்பிச் செல்ல ஏற்பாடு செய்திருக்கிறாய். கங்கன் மகள் வேடத்தில் மைவிழி சென்றால் சிவிகையை திறந்து சோதிக்க காஞ்சியில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த துணிவில் இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறாய். உன் திட்டம் நிறைவேறாது, போய் படுத்து கொள்ளுங்கள் என்றார். சுவாமி, ஒரு சந்தேகம். என்ன? நீங்கள் மயக்கமுற்ற பிறகுதானே சுரங்கப்பாதையை திறந்தேன். அப்படி இருக்க அவரை நான் அனுப்பியது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நீ அகில் புகை போட்ட பின்பு உன் இடுப்பிலிருந்து சிறு சிமிழ் ஒன்றை எடுத்ததை பார்த்தேன். நீ சென்றது மயிலை நானே அணைத்து விட்டேன் என்று கூறி சிரித்தார். சரி, போங்கள், நாளை சந்திப்போம் என்று கூறி கதவை தாளிட்டார். தேவி மைவிழியிடம், மைவிழி, ஆச்சாரியர் என் திட்டத்தை அணு அணுவாக ஆராய்ந்து விட்டார், வா போவோம் என்றாள். எங்கு? என் அறைக்கே வா. இருவரும் சென்று ஒரே பஞ்சனையில் படுத்தனர். இருவரும் பல்லவ இளவரசனை பற்றியே சிந்தித்தனர். இதற்கிடையில் பல்லவ இளவரசன் சீனனுடன் சுரங்கப்பாதையை கடந்து ஒரு விசையை திருப்பினான். கதவு திறந்தது. மேலே ஏறினார்கள். மீண்டும் விசையை திருப்ப முயன்றான். விசை இடது பக்கம் உள்ளது என்று ஒரு குரல் ஒலித்தது. திரும்பினார்கள். கையில் விளக்குடன் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் நின்று கொண்டிருந்தார். பேரதிர்ச்சி அடைந்தான் பல்லவ இளவரசன். ராஜசிம்மா, வா, இப்படி வந்து மஞ்சத்தில் உட்கார்ந்து கொள். சீனனை கையில் இருக்கும் விளக்கை அணைத்து விடச் சொல். இந்த அறைக்கு 2 விளக்குகள் எதற்கு என்றார் சர்வசாதாரணமாக. சீனனை விளக்கை அணைக்க உத்தரவிட்டு ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் அருகே சென்றான் பல்லவ இளவரசன். இந்த சுரங்கப்பாதை இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? கடிகையின் முக்கிய அறையில் இந்த உருளை எதற்கென்று நினைத்தேன். உருளையை சுற்றி பார்த்தேன், சுரங்கம் தெரிந்தது. சுவாமி, இந்த சுரங்கம் எங்கே செல்கிறது என்பதை அறிய முயலவில்லையா? தேவையில்லை, அதனால் அறிய முயலவில்லை. ராஜசிம்மா, இதை பற்றி அதிக ஆராய்ச்சி தேவையில்லை. நீ மகாகவியின் மாளிகையிலிருந்து வந்திருக்கிறாய். ஆகையால் இந்த சுரங்கம் மகாகவியின் மாளிகைக்குத்தான் செல்லும். நீங்கள் இந்த பஞ்சனையில் படுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் எழுத்தாணியை எடுத்து எழுதத் தொடங்கினார். ராஜசிம்மன் பஞ்சனையில் படுத்து கொண்டான். சீனன் அருகில் தரையில் படுத்து கொண்டான். இளவரசன் தூக்கம் வராமல் ஏதேதோ யோசனையில் திளைத்தான். சீனனும் தூக்கம் வராமல் தரையில் உட்கார்ந்தான். ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் ஓலை எழுதி முடித்ததும், நீ இனி வரலாம் என்றார். மந்திரியின் அழைப்பை ஏற்று சாளுக்கிய உபத்தளபதி வீரப்பாகு வந்தான். ஆனால் ஒன்று நிச்சயம், மகாகவி உன்னை இங்கு அனுப்பவில்லை. எங்களை என்ன செய்ய உத்தேசம் அமைச்சர்களே? பல்லவ இளவரசனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்க உத்தேசம். ராஜசிம்மா, இந்த கடிகை சரித்திர புகழ் பெற்றது. பல பேருக்கு வித்யாபீடம். இந்த கடிகையின் எல்லைக்குள் அனைவரும் சுதந்திரமாக நடமாடலாம் என்பது பல்லவ மன்னர் விதித்துள்ள சட்டம். அதை மீறுவானேன்? ராஜசிம்மா, எனக்கு இன்னும் சிறிது எழுத்து வேலை இருக்கிறது. நான் முடித்துவிட்டு படுத்துக் கொள்கிறேன். உபதளபதி, இந்த குழலில் முக்கிய செய்தி அடங்கியிருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு இப்பொழுதே சுங்க நாட்டுக்குச் செல். சுங்க மன்னனிடம் இதை பத்திரமாக சேர்த்துவிடு. வீரப்பாகு அமைச்சருக்கு தலைவணங்கிவிட்டு இளவரசனையும் சீனனையும் சீற்றத்துடன் நோக்கிவிட்டு வெளியேறினான். வீரப்பாகு சென்றதும் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் இளவரசனிடம், சரி, நாம் தூங்கலாம். தூங்குவதற்கு முன் உனக்கு ஆறுதலான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கொள் என்று சொல்லி நிறுத்தினார்.